தீவு. நான் உலகத்துக்கு ஒரு நன்மை சொல்ல வரேன். என்னன்னா, இப்போ நம்ம வீட்டில் ஒரு அந்தரங்கத்தை எப்படி வெளியே சொல்லக்கூடாதோ, அந்தரங்கத்துகளால் வீட்டில் ஒரு பொக்கிஷம் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு இறைவன் கொடுக்குற பொக்கிஷம் நம்ம உடலுக்குள்ளே இருக்கும். அது படிப்படியாக தான் வரும். அப்படியே ஜீவ பூம்பான்னு வராது. அந்த பொக்கிஷத்தை எதை வெளியே சொல்லணுமோ அதை தான் சொல்லணும். எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு தனித்துவம் இருக்கும். அந்த தனித்துவம் நீங்கள் தான் உணரணும். அதை நம்ம கெட்டதை எடுக்கக்கூடாது. மெயினாக இடுகாட்டில் இருக்கிற கெட்டதை எடுக்கவே கூடாது. எடுத்தால் ஜனங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால இடுகாட்டில் அதை இடுகாட்டை காக்கிறவர் இறைவனை தவிர நம்ம இடுகாட்டுக்கு போகவே கூடாது. ஏன்னா போனோம்னா அந்த ஆத்மா நம்ம கேட்கும். அந்த ஆத்மா எத்தனை ஆத்மா இருக்கோ எல்லாமே நம்மளால் அதை உணர முடியும். நம்ம உள்வாங்க முடியும் நம்மளால். அதனால் அந்த ஆத்மா அங்கே போக வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கே போகிறவங்க அந்த ஆத்மாவெல்லாம் உள்வாங்குவாங்க. இப்போ இறைவன் ஆலயம் போகும்போது சித்தர்களை எப்படி உள்வாங்குறோம் நாங்கள். இப்போ நாங்கள் இறைவன் ஆலயம் போகிறோம், சித்தர் சமாதி போனோன்னா சித்தர்களை நாங்கள் உள்வாங்குவோம். இறைவன் சிந்தனையை தான் கொடுப்பாரே தவிர நாங்கள் சித்தர் ஆலயம் போனோம்னா அவரை உள்வாங்க முடியும் எங்களால். அந்த மாதிரி தான் நீங்கள் சுடுகாட்டுக்கு போனால் அத்தனை ஆத்மாவும் உங்களுக்குள்ளே இறங்குறதுக்கு இருக்குது. எனக்கு தெரியும், அது மக்களுக்கு தெரியாது. நான் அதை சொல்கிறது. இப்போ அவங்க ஆத்மாவை வாங்கின்னு ஆத்மா அது பயங்கரமான பவர்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அந்த இடுகாட்டில் இருக்கிற ஆத்மா வெளியே வர்றதுக்கு எப்படி அது ஆக்ரோஷமாக தான் இருக்கும் எப்பவுமே. அந்த ஆத்மா அதை தடை பண்ணி வச்சிருக்காரு. அப்போ அதை இவங்க போய் எடுத்துன்னு அந்த ஆத்மாவை அங்கே தவநிலையில் இருந்துட்டு அதெல்லாம் ஆத்மாவெல்லாம் உள்வாங்கி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்குது உலகத்தில். அதெல்லாம் நான் இங்கே டைலரிங் பண்ணுறேன். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியுதுண்ணா, ஏன் சொல்கிறது தான் எனக்கு. அது மாதிரி இப்போ நான் காலையில் ஒரு ஸ்லோகம் சொல்லுவேன். எனக்குன்னு தனித்துவம் சொல்லுவோம். அது சொல்லணும்னா, ஓம் சூரிய பகவானே நம. இயற்கை தெய்வங்களுக்கு சமர்ப்பணம். குலதெய்வ வழிபாட்டை செய்கின்றேன் ஏற்றுக்கொள்ளோ. புனித ஆத்மாவுக்கு சமர்ப்பணம். இடுகாட்டை காக்கும் ஈசா துணை வருவாய். அனைத்து துயரங்கள் தீர்த்து உந்தன் காலடி சேவைகள் புரிந்திட அருள் புரிவாய். மனதில் உறுதி அளித்திடுவாய், இறுதி முடிவை காட்டிடுவாய். ஓம் நமச்சிவாய போற்றியே, நாதந்தாய் போற்றியே, எல்லாம் உள்ள ஈசா போற்றியே, உள்ளத்தை காக்கும் தலைவா போற்றியே, சிந்தனை அளிக்கும் நண்பா போற்றியே, சிக்கலை தீர்க்கும் அரசா போற்றியே. ஓம் நமச்சிவாய வாழ்கவே, நாதந்தாய் வாழ்கவே. ஓம் மாராகி அம்மன் துணை வருவார், காலபைரவன் துணை இருப்பார். ஓம் நமோ நாராயணா. ஓம் குருவே சரணம். ஓம் நமச்சிவாய. இப்போ இந்த ஸ்லோகத்தை நான் காலையில் சூரிய மகவனுக்கு தினமும் சொல்கிறேன். இதுன்னு எனக்குன்னு ஒரு தனித்துவம் எங்கள் அப்பா கொடுத்துருக்குறது. இதெல்லாம் எனக்கு எப்படி வருதுன்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி நான் இத்தனைக்கா டைலரிங் தான் பண்ணுறேன். நான் குடும்ப பாங்கில் தான் இருக்கிறேன். ஆனால் இறைவன் எனக்குள்ளே கொடுத்துனே இருப்பார். இது நான் தனியாக இருந்தால் தான் கிடையாது. இறைவனை உணர்ந்த ஒரு மனிதனுக்கும் இதை கண்டிப்பாக கொடுத்துருவார். இறைவனை உணரணும். இப்போ இறைவனை உணர்றது வர இறைவனை உள்வாங்கிறது வர. இப்போ கரண்ட்டிலேயே பிடிச்சின்னு இருக்கிறது நாங்கள். இப்போ கரண்ட்டை ஃபேன் காற்று வாங்குறதெல்லாம் மக்கள். அந்த மாதிரி மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்யறதுக்கு நாங்கள் கரண்ட்டையே கையில் பிடிச்சின்னு இருக்கோம். அந்த மாதிரி தான் நாங்கள் இறைவனுக்குள்ளே போய் மக்களுக்கு நன்மை செய்யணும். மக்களுக்கு நன்மை செய்கிறதே எங்களுக்கு இதெல்லாம் எதுக்கு ஜனங்கிட்ட சொல்கிறேன்னா, தீயவங்கிட்ட போய் அறிகுறியை கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்சது ஆலயம் செல்லுங்கள், உனக்குள்ள இறைவனை வாங்குங்கள். இறைவனை வாங்கி நீங்கள் உணருங்கள் இறைவனை. இறைவன் நீங்கள் தாய் உள்ளம் கொண்டு உங்களுக்கு எப்பவுமே காத்துன்னுக்கிறாரு. அதனால் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு போயிட்டு இறைவன்கிட்ட இப்போ நிறைய பேர் பூசாரியெல்லாம் இருக்கிறாங்க. அந்த பூசாரியெல்லாம் அவங்க வேலை செய்கிறாங்க. அவங்க இது வரைக்கும் உணர்ந்தன்னு சொல்லுங்களேன். கடவுளை உணர முடியாது அவங்களாம். ஏன்னா அவங்க காசு வாங்குறாங்க.
பூஜை செய்கிறாங்க. அதுதான் வேலை அவங்களுக்கு. இறைவனை போய் நான் உணர்ந்தேன், இறைவனுக்குள்ளே நான் போனேன்னு அந்த பூசாரின்னா சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து நம்மளை அலட்சியம் படுத்துவாங்களே தவிர, இப்போ நம்ம போனோம்னா இப்போ நான் ஒரு ஆலயம் போடுறேன்னா அங்கே வந்து என்னை அலட்சியம் படுத்துவாங்க. நம்ம இப்படி வரக்கூடாது, அப்படி வரக்கூடாது. ஆனால் வந்து அவங்க இறைவனையே உணர்ந்திருக்க மாட்டாங்க. நான் அந்த அந்த இடத்துலையே அவங்கள கண்டுடுவேன் நான். இவங்க இறைவனே உணர்ந்தது கிடையாது, இவங்க வந்து நம்மளை வந்து அலட்சியப்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இறைவனை வந்து ஆலயம் போனால் தான் நீங்கள் உணருவீங்க. ஆலயம் போகலைன்னா இங்கேயே தான் இருந்தால் உணர முடியாது. ஆலயம் செல்லுங்கள், உலகத்துக்கு நன்மை செய்யுங்கள், நீங்களே இறைவனை உணர்ந்து. நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டா தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும். அதே மாதிரி ஆலயம் சென்றால் தான் நம்மோட உடல்நலமும் சிந்தனையும் நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் ஆலயம் செல்லுங்கள், நல்லதே செய்யுங்கள், நன்மையோடு இருங்கள்.